இந்துக்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்துக்களும் அதுதான் புண்ணியம் அப்படின்னு நினச்சி கோடி கணக்கில் அந்த கங்கை நதியில் முங்குவாங்க. சிவன் மேலே பக்தியோடு முங்குவாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு விட்டுட்டோம்னா நிச்சயம் அந்த கடவுளே அவங்க வெறுத்துருவாங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருவான். இந்த ஐடியா கொடுத்த உடனே அந்த மகாமகம் நடக்கக்கூடிய அந்த நாள் வரும். கங்கை தெரியாது, அந்த பெரிய நதி, அந்த தண்ணியே கண்ணுக்கு தெரியாது. அவ்வளவு கூட்டம், மக்கள் தலைகள் தான் அங்கே தெரியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் சிவனை நினச்சி ஓம் நமச்சிவாயன்னு அந்த முனிவர்கள் ஒரு பக்கம், மக்கள் ஒரு பக்கம், பெரிய பெரிய செல்வந்தர்கள், இப்படி எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் அந்த கங்கை நதியில் எல்லாருமே சமந்தான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் முங்கி நீராடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த அண்டை நாட்டு அந்த இராணுவ தீவிரவாதிகள் என்ன செய்கிறாங்க,